அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு மேலே வானத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் இருந்தது. அதோட பெயர் சுட்டி. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகா ஒளிரும் நட்சத்திரம் அது. சுட்டி தினமும் இரவு வந்தால் மட்டும்தான் ஒளிர முடியும். பகல் வந்துட்டா அது மெதுவாக மறைஞ்சிடும். அதனால் சுட்டிக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் சுட்டி யோசிச்சுது, நானும் சூரியன் மாதிரி பகலில் ஒளிர முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சுட்டி தைரியமாக சூரியனுக்கிட்ட போய் கேட்டுச்சு, சூரிய அண்ணா, நானும் பகலில் ஒளிர முடியுமா? சூரியன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சுட்டி, ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம்னு இருக்கு. நீ இரவில் ஒளிர்ந்தாதான் இந்த உலகம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அதை கேட்டதும் சுட்டிக்கு கொஞ்சம் சோகமாக ஆயிடுச்சு. என் கனவு நிறைவேறலையே என்று நினைச்சது. மெதுவாக ஒளிர்ந்துக்கிட்டே இருந்தது. அந்த இரவு காட்டுல வழி தெரியாம சில நபர்கள் இருந்தாங்க. அப்போ சுட்டியோட ஒளி அவங்களுக்கு சரியான வழி அடைய உதவிச்சு. கிராமத்து குழந்தைகளோ வானத்தை பார்த்து சொன்னாங்க, அம்மா அங்க பாரு, அந்த நட்சத்திரம் எவ்வளோ அழகா இருக்கு. சுட்டி இதை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது. அப்போது சுட்டிக்கு புரிஞ்சுது, என் ஒளி இந்த இரவுக்கே ரொம்ப அழகானது, ரொம்பவும் தேவையானது. இதுதான் என்னோட உண்மையான வேலை. இதுதான் எனக்கு மகிழ்ச்சியையும் தருது. அதன் பிறகு சுட்டி தினமும் மகிழ்ச்சியோடு ஒளிர்ந்தது. அதன் ஒளி பலருக்கும் உதவிச்சு. குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக அதை பார்த்து விளையாண்டாங்க. நீதி, நம்முடைய தனித்துவமே நமக்கு பெரிய பலமாக இருக்கும்.